nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin. ரோஹிணி இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஹஸ்தம் இருக்கும், திருவோணம் இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க பாட்டியாக இருக்கலாம், இல்லை அவங்க தாத்தாவாக இருக்கலாம். அப்போ என்ன, அந்த கர்மாவை மறுபடியும் ஒரு விஷயத்த ஃபினிஷ் பண்ணாமல் நாங்கள் முடிக்க முடியாது. யார் வீட்டில் துலாம் இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக மிதுனம் இருக்கும், கும்பம் இருக்கும். இப்படி இல்லாமல் பிறக்கவே மாட்டாங்க. 7ங்கிறதே தலைமுறை தான். ஆக்சுவலாக அப்பா, பாட்டன், பூட்டன் லைனாக கனெக்ட் பண்ணோம்னா அது வரும். அதில் செய்திருக்கக்கூடிய ஒரு புண்ணியமுமே நமக்கு வந்து சேரும். அதில் செய்திருக்கக்கூடிய பாவங்களுமே நமக்கு வந்து சேரும். இந்த ராகுக்கு என்ன பார்வை இருக்கு, அந்த ராகு எப்படிப்பட்ட தொடர்புகளை கொண்டிருக்கார், ராகு இருக்கக்கூடிய இடம் என்ன, ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, இதுதான் உங்களுக்கு போன ஜென்மத்தோட கர்மாவை கனெக்ட் ஆகும். அது நடக்குமா நடக்காதா, அது கெட்ட பலன்களா இருந்தா உங்களுக்கு அது நடக்குமா நடக்காதா, இல்ல நல்ல பலன்களா இருந்தா நடக்குமா நடக்காதாங்கிறது சனி வந்து ஜாதகத்துல காட்டும். எந்த ஒரு துர்மானுஷங்கள், அதாவது அமானுஷ சக்திகள்ல கெட்ட சக்திகள் பக்கத்துல வராம இருக்கும்னா வெண்கடுகுக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரு ஸ்லாகியம் இருக்கு. அப்ப எப்பவுமே கையில வச்சுக்கணும். நீங்க போற உங்க லைஃப்பை ஃபுல்லா பாருங்க, போலீஸ், ஆம்புலன்ஸ், டெத்து, இந்த மாதிரி விஷயங்கள்ல பல விஷயங்கள் வந்து நீங்க கண்டிப்பா கனெக்ட் ஆகாம இருக்க மாட்டீங்க. அந்த ஆத்மாக்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மாதிரி ஜாதகத்துக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகவே முடியாது. ரிஷபம், மகரம், கன்னி, மிதுனம், துலாம், கும்பம், அதே மாதிரி கடகம், மீனம், விருச்சிகம், இந்த இடங்கள்ல எந்த இடத்துல பேசிக்கலா செவ்வாய் இருந்தாலும் சரி, அது பொதுவாகவே அண்ணன் தம்பிக்குள்ள பகை உண்டாகும். சில இடங்கள்ல கேன்சர் கூட கொடுக்கும். ராகு கேத்துக்கள் கூட எந்த ஒரு சுப கிரகம் சேர்ந்திருந்தாலும் சரி, பி இட் குரு, அது பேர் குரு சண்டாள யோகம். குரு கேது சேர்ந்ததுன்னா அவர் வந்து முழுக்க சன்னியாசியா போகக்கூடிய யோகம் தான். அவங்க மைண்டு ஃபுல்லாவே ஆன்மீகத்துல போனா மட்டும்தான் அவங்க ஜெயிக்க. செவ்வாய் ஜாதகத்துக்கு கனெக்ட் ஆயிடுது அப்படின்னா அவங்க லைஃப்ல ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் கண்டிப்பா வரும். சில இடங்கள்ல பிளட் கேன்சரா இருக்கலாம், சில பேருக்கு கை கால் முறிவு ஏற்படலாம். நான் சொல்றதுல லெஸ் தேன் ஒரு 5 டிகிரிக்குள்ள இருந்தால் ஜாதகத்தில் எந்த இடம் கனெக்ட் ஆகும் அந்த இடத்துல செய்யக்கூடிய சாந்தி பரிகாரங்கள் மட்டும் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். பண்ணி கரெக்டாக 6 மாதத்துக்குள்ள கல்யாணம் ஆகும், பண்ணி கரெக்டாக 6 மாதத்துக்குள்ள குழந்தை நிற்கும். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜோதிடர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் விவேக் அவர்களே. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எல்லோருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தீர்க்க ஆயுஷ்மான் பவா, ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது நடக்கணும் இந்த ஆண்டுன்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். அதே மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறேன். சார், இப்போது ஜாதகம் அப்படின்னு ஒன்று நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஜோதிடர்கள் நீங்கள் எல்லா கட்டம் இதெல்லாம் பார்ப்பீங்க. பட் நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த பிறப்பு, முன் ஜென்மம், அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய பிறப்பில் இருக்கும் அப்படின்னு. அது உண்மையா? 100% உண்மை, அதில் டவுட்டே இல்லை. அதாவது என்னென்னா, ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது 12 பாவகங்கள் இருக்கும், 12 கட்டங்கள் இருக்கும், மேஷம் டு மீனம். சரியா? அதில் ரொம்ப முக்கியமாக அதில் விஷயங்கள் என்ன, திரிகோணத்தில் நிறைய விஷயங்கள் வேலை செய்யும். திரிகோணம்னா என்னென்னா ட்ரையாங்கிள், இங்கிலீஷில் சொல்லணும்னா ட்ரையாங்கிள். மேஷம், சிம்ஹம், தனுசு, இது பேர் என்னன்னா தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரிஷபம், கன்னி, மகரம், இது பேர் அர்த்த திரிகோணம். தேர்ட் ஒன் வந்து இது பேர் காம திரிகோணம்னு சொல்லலாம், இல்லைன்னா இன்ப திரிகோணம்னு சொல்லலாம். மிதுனம், துலாம், கும்பம், இது 3மே இன்ப திரிகோணம். 4வது வந்து மோக்ஷ திரிகோணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்த்தத்தை பற்றி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3மே வந்து மோக்ஷ திரிகோணம். தர்ம திரிகோணம்னா அறம் நெறி தவறாமல் பிறந்து வாழ்ந்து இறக்கக்கூடிய ஆட்கள் இந்த தர்ம திரிகோணம். அதனால் தர்ம திரிகோணத்தில் கனெக்ட் ஆகக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், மேஷம், சிம்ஹம், தனுசு, இப்படி கனெக்ட் ஆச்சுன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு தலைவர்களாக இருப்பீங்க, இல்லை அரசியலில் பெரிய பிளேஸ்மெண்ட்டில் உட்காருவாங்க. இவங்க சொல்லி பல பேர் கேட்குற மாதிரி அந்த ஒரு ஆளுமை சக்தி இருக்கக்கூடிய ஆட்களாக நிறைய பேர் பிறப்பாங்க. அதனால் சிம்மம், சிம்ஹாதிபதி, பொதுவாகவே குரு பார்வையில் இருக்கும் பொழுது அந்த அரசியல் யோகம் அப்படின்னு வரும். ஒருவேளை அப்பா வந்து சிம்மத்தில் பிறந்தா அவங்களுடைய முன்னோர்கள்னு சொல்லக்கூடிய அவங்க அப்பா, அதாவது இந்த தாத்தா, அவர் வந்து மேஷத்தில் பிறந்திருப்பார், இல்லை லக்னத்தில் பிறந்திருப்பார், இல்லை ராசியில் பிறந்திருப்பார். இப்போ மேஷம், சிம்ஹம், தனுசு ஒரு வீட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சிம்மமாக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர், நான் சொல்கிறது அப்பா இல்லது கூட இருக்கக்கூடிய அம்மா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு மேஷமும் தனுசும் கனெக்ட் ஆகாமல் இருக்காது. நீங்களே செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்த லெவல் வந்து அர்த்த திரிகோணம். ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் இருக்குல்ல, செயல் வீரர்களாக இருக்கக்கூடிய ஆட்கள் அத்தனையுமே இந்த அர்த்த திரிகோணம்னு சொல்லுவோம். ரிஷபம், கன்னி, மகரம்.
இப்போ ரிஷப ராசியில் ஒருத்தர் பிறந்திருக்காரு உங்கள் வீட்டிலன்னா கண்டிப்பாக மகரம் இருக்கும், கன்னி இருக்கும். அது எக்ஸாம்பிள் ரோஹிணி இருந்தால் அந்த வீட்டில் கண்டிப்பாக ஹஸ்தம் இருக்கும், திருவோணம் இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். அவங்க பாட்டியாக இருக்கலாம், இல்லை அவங்க தாத்தாவாக இருக்கலாம். அப்போ என்ன, அந்த கர்மாவை மறுபடியும் ஒரு விஷயத்த ஃபினிஷ் பண்ணாமல் நாங்கள் முடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம், அந்த கர்மா வந்து முழுக நம்ம அணுவிக்காமல் அந்த ஒரு கர்மா முடியாதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம மிதுனம், துலாம், கும்பம் இருக்குது. யார் வீட்டில் துலாம் இருக்கோ அவங்க வீட்டில் கண்டிப்பாக துலாம் இருந்ததுன்னா மிதுனம் இருக்கும், அதே மாதிரி கும்பம் இருக்கும். இப்படி இல்லாமல் பிறக்கவே மாட்டாங்க. அந்த கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி மோட்ச திரிகோணங்கிறது வாழ்க்கையில் படு கஷ்டங்கள் பட்டு மற்றவங்களுக்காகவே தியாகசீலிகளாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா கடகம், விருச்சிகம், மீனம். இவங்க லைஃப்பில் விருச்சிகம் ஒரு வீட்டில் வருதுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் மீனம் இருக்கும், கடகம் இருக்கும். இப்படி இல்லைன்னு மட்டும் யாரோ ஒருத்தரை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக சொல்கிறேன்னா, இந்த ரிசர்ச் பேசிக்கலாக ஏன்னா திரிகோணங்களுடைய கான்செப்ட். ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். ஜென்மம்னா இப்போ இருக்கக்கூடிய ஜென்மம், அணுஜென்மம் அப்படின்னா அடுத்த ஜென்மம், திரிஜென்மம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்மம், மூணாவது ஜென்மத்தை பற்றி இங்கே பேசுகிறோம். அது எப்படின்னா லக்னம் ஒரு ஜாதகனுக்கு நீங்கள் உங்களுடைய தலை விதி, உங்களுடைய எண்ணம், செயல்பாடுகளை லக்னத்தை குறிக்கும். 5ஆம் இடம்னு என்ன அர்த்தம்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாவங்கள் 5ஆம் இடத்துல போய் சேரும். அப்போ போன ஜென்மத்தோடைய ஜென்மம் யாருன்னு பார்த்தா 9ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகும், அப்பா. அதனால் உங்கள் அப்பா செய்திருக்கக்கூடிய புண்ணியம் எது இருந்தாலும் பையனுக்கு வந்து சேரும். அப்பாங்கிறது மட்டும் கிடையாது. 9ஆம் இடம்னா முப்பாட்டர்கள், அப்பாவுடைய 3 தலைமுறை, 7 தலைமுறை. 7ங்கிறதே தலைமுறை தான் ஆக்சுவலாக. அப்பா, பாட்டன், பூட்டன் லைனாக கனெக்ட் பண்ணோம்னா அது வரும். அதில் செய்திருக்கக்கூடிய ஒரு புண்ணியமுமே நமக்கு வந்து சேரும். அதில் செய்திருக்கக்கூடிய பாவங்களுமே நமக்கு வந்து சேரும். வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி சார்ந்த தர்ப்பணங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படி இது லோட் ஆகும்னா, நம்ம உடம்புல வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் என்ன, டிஎன்ஏல மல்டிபிள் குரோமோசோம்ஸ் இருக்கும், பெயர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ். அதில் ஒரு குரோமோசோம்லேயே உங்களோட டைரக்ட் கனெக்ஷன் வந்து லிங்க். நான் சயின்டிஃபிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படிலாம் அதில் உள்ள கனெக்ட் ஆகும். உங்கள் தாத்தாவுடைய நடவடிக்கை, அவருடைய ஏன் அப்படி இருக்கணும் நம்ம சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு சார் சயின்டிஃபிக்கலாக அப்படி இருக்குது நடக்கும். அப்போ ஏன் அவரே நடக்கணும், ஏன் இன்னொரு முத்தாத்தா கூட இருக்கலாம்ல, ஏன் உங்கள் பாட்டியோட உள்ளே வந்திருக்கலாம்ல, அப்படி கூட கனெக்ட். அப்போ 50% கண்டிப்பாக அந்த கர்மாங்கிறது உங்களுடைய தாத்தா முப்பாட்டர்கள் மூலியமாக வரும். அதாவது தாத்தா பாட்டியோடைய ஜோன்லேருந்து வரும். இன்னொரு 50% இருக்குல்ல, அதுதான் நீங்கள் முன் ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள். நீங்கள் போன ஜென்மத்தில் எங்கே பிறந்திருக்கீங்களோ அந்த 50% உங்கள் உள்ள டெபாசிட் ஆகும். இப்படிப்பட்ட காம்பினேஷன் 50% ஃப்ரம் யுவர் ஏர்லியர் பர்த், 50% ஃப்ரம் யுவர் பாஸ்ட் கர்மா, அதாவது உங்களுடைய முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட சமாச்சாரத்திலேருந்து உள்ளவர். அப்படி பார்த்துக்கும்போது சில பேர் பிறக்கும் பொழுதே வந்து ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தோட பார்ன் வித் சில்வர் ஸ்பூனாக இருக்காங்க. சில பேர் கஷ்டப்படக்கூடிய ஒரு வீட்டில் பிறந்து பெருசாக வந்து இருக்கக்கூடிய ஆட்களும் இப்போ காமராஜர் பார்த்துங்க எப்படி இருந்தார், எந்த மாதிரி தலைவர் ஆகி, ஏன் அப்படி அவருடைய பூர்வ புண்ணியஸ்தானம் பயங்கரமாக இருந்தது. ஸோ இப்படி ஒரு ஜென்மத்தோடைய கர்மா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கணிப்போம். அப்படி இந்த முன் ஜென்மத்தோடைய விஷயங்கள் கணிக்க முடியுமான்னா கண்டிப்பாக கணிக்க முடியும். என்னென்னா எக்ஸாக்டாக நம்ம சொல்லறதுக்கு யாருமே, நான் கடவுள் கிடையாது, இட்ஸ் அ பியூர் ரிசர்ச்சர், அஸ்ட்ராலஜிக்கல் ரிசர்ச் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது ராகுங்கிறது முன் ஜென்மத்தோடைய கர்மாவை எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபிக் மெமரி மாதிரி டக்குன்னு ஃப்ளாஷ் போட்டு காட்டிடும் ஜாதகத்தில். 12 கட்டனில் எந்த இடத்துல ராகு இருக்கோ அது வந்து ஃபிக்ஸு. அப்போ அங்கே தான் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தோட கர்மா இருக்குது. அந்த ராகுக்கு என்ன பார்வை இருக்குது, அந்த ராகு எப்படிப்பட்ட தொடர்புகளை கொண்டு இருக்கார், ராகு இருக்கக்கூடிய இடம் என்ன, ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன, இதுதான் உங்களுக்கு போன ஜென்மத்தோட கர்மாவை கனெக்ட் ஆகும். போன ஜென்மத்தில் நீங்கள் என்ன மேட்டருக்காக பிறந்திருக்கீங்க, என்ன பண்ணீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு இது கனெக்ட் ஆகும். அது நடக்குமா நடக்காதா, அது கெட்ட பலன்களாக இருந்தால் உங்களுக்கு அது நடக்குமா நடக்காதா, இல்லை நல்ல பலன்களாக இருந்தால் நடக்குமா நடக்காதாங்கிறது சனி வந்து ஜாதகத்தில் காட்டிடும். இது 2 தான் மெயின். இந்த கேதுங்கிறது பியூராக டிஸ்கனெக்ஷன் ஆஃப் கர்மா. ஒரு இடத்துலையுமே வந்து இப்போ எடிட்டிங் எப்படி பண்ணுறீங்க, ஒரு விஷயம் வேண்டாம்னா துண்டாக கட் பண்ணி விடுறோமா, அந்த துண்டுங்கிறதே கேது தான். இப்போ யாரெல்லாம் எடிட்டிங்கில் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கேது பலமாக இருந்தால் மட்டும்தான் அதை தப்பு கண்டுபிடிக்கக்கூடிய நேச்சர் இருக்கும். இப்படி தான் நம்ம பூர்வ ஜென்மத்தோட கர்மாவை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கர்மா அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப சார், இப்போ வந்து அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு பண்ணுது, இப்போ வந்து அது கெட்ட பலன்னு சொன்னீங்க, இப்போது அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏதோ அவருக்கு வந்து நெகட்டிவாக நடந்துகிட்டு இருக்குன்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன இந்த இதெல்லாம் நடக்குதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மாவில் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேஷம், சிம்மம், தனுஷம் இந்த 3 ராசிகளுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு வேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் சரி, தலையில் வீட்டில் இருக்கார் பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் சரி, சர்ஜரிஸ் நடந்திருந்தாலும் சரி,
அதே மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ஸ் மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு பூர்வ ஜென்மோட கர்மா, அதாவது பாப கர்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்டு 2 இயர்ஸில் மேஷம், சிம்மம், தனுசுல யாரெல்லாம் வெளிநாடு போயிருக்காங்களோ, ஆண் குழந்தை வாரிசு பிறந்திருக்கிறதோ, பெருசாக வீடு கட்டியிருக்காங்களோ, சண்டையாகி முன்னோர்கள் சொத்து கைக்கு வந்திருக்கோம், இப்படி இருந்துன்னா அவங்களுக்குலாம் போன ஜென்மத்தில் புண்ணிய கணக்குகள் நமக்கு சேர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இது சின்ன எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ரிஷபம், கன்னி, மகரத்துக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் பேசிக்கலாக அசாதாரணமான ஒரு விஷயம் நடந்திருக்கணும். எப்படின்னா, ஒரு நம்ம நம்ப முடியாத ஒன்று நம்ம லைஃப்பில் நடந்திருக்கணும். ஒரு அமானுஷ்ய சக்தியை நம்ம உணர்ந்திருக்கணும். அது கடவுளாக இருக்கலாம், இல்லை வேறு மாதிரி விஷயங்களாக கூட இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக உணர்ந்திருக்கிற மாதிரி சான்சஸ் இருக்குது. ரெண்டாவது, அவங்க வீட்டில் பெரியவங்களில் ஏதோ ஒரு டெத்து நடந்திருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, கால் பாதங்களில் கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துருக்கணும். ஒரு 2 நாள் அட்மிட் ஆகிருக்கணும் ஹாஸ்பிட்டலில். இப்படி தான் நடந்ததுன்னா அவங்க பாவ கணக்குகள் அந்த ஜாதகத்தில் கனெக்ட் ஆகும்னு சொல்லலாம். இதுவே புண்ணிய கணக்குகள் தான் இடம் மாறி இருக்கும். அவங்க இருக்கக்கூடிய இடம் லாஸ்ட் 2 இயர்ஸில் இடம் மாறுறது, வேற மொழி பேசக்கூடிய மனிதர் கனெக்ட் ஆகி அது நமக்கு வந்து ரொம்ப சாதகமாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது, ஒரு ப்ரமோஷன் நமக்கு கொடுத்துருந்துருக்கிறது, பயங்கரமான ஒரு மென்டாலிட்டி டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லேருந்து டக்குன்னு வெளியே வந்து நம்ம ஒரு எப்படி சொல்லலாம்னா ஒரு டிவைன் கிரேஸ்குள்ளே நம்ம போய் உள்ள யோகா மாதிரியோ மெடிடேஷன் மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கற்றுக்கிறது, ஆன்மீகத்தில் நாட்டம் லாஸ்ட்டாக கொடுத்துருந்தோன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் என்ன எவிடன்ஸ் காட்டுதுன்னா போன ஜென்மத்தில் நல்ல கர்மா கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ மிதுனம், துலாம், கும்பம் இவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறதுன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் இவங்களுக்கு நடத்த வேண்டிய விஷயங்கள், ஒரு நண்பர் மூலியமாக ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஒரு நண்பர் மூலியமாக பெரிய கிஃப்ட்டு, இல்லைன்னா சில பேருக்கு பெரிய ப்ரமோஷன், சில பேருக்கு எதிர்பாராமல் பேர குழந்தைகள் கூட பிறந்திருக்கலாம், சில பேருக்கு பெரிய வீடு கட்டி கையில் பத்திரங்கள் வந்திருக்கலாம், சில பேருக்கு டெக்னாலஜியில் பெரிய பிளேஸ்மெண்ட் இருக்கலாம், சில பேருக்கு ஆன்சைட்டில் பிளேஸ் ஆகிருக்கலாம், சில பேருக்கு வந்து எதிர்பாராத ஒரு நல்ல நண்பருடைய துணை, அதனால் வாழ்க்கை அமைஞ்சிருக்கலாம். இப்படிலாம் இருந்ததுன்னா போன ஜென்மத்தில் பேசிக்கலாம் நல்ல கர்மா கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஆப்போசிட்டாக நடந்ததுன்னா டோட்டலாக வந்து கெட்ட கர்மாக்கள் உள்ள அந்த இவங்களுடைய மிதுனம், துலாம், கும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்னா நண்பர் மூலியமாக துரோகம், கெட்ட பெயர், நம்மளுடைய நம்மளாவே இல்லை, நானாவே இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவது, அசிங்க அவமானங்கள் நிறைய பார்க்கறது, நிறைய எதிர்ப்புகளை பார்க்கறது, நிறைய கேஸ் மாதிரி விஷயங்கள் சந்திக்கிறது, இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவங்களால நிறைய பேருக்கு அலர்ஜி மாதிரி விஷயங்கள் கொடுத்துருக்கோம், சில பேருக்கு அடிபட்டிருக்கலாம். இது எல்லாமே நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த போன ஜென்மத்துடைய கர்மாங்கிறது இட்ஸ் நாட் ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒன்று அதை மட்டும் சொல்லினா ஃபீல் பண்ணுவாங்க. விருச்சிகம், கடகம், மீனம் இந்த ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபேமிலி 2 பட்டிருக்கணும், எல்லாமே நெகட்டிவாக நடந்திருக்கணும். அதாவது எப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே பிரிவுகளை கொடுத்துருக்கலாம், கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வேலையில் அசாத்தியமான பிரச்சனைகள் பார்த்துருப்பாங்க, சில பேருக்கு டெர்மினேஷன் கூட ஆயிருக்கலாம், சில பேருடைய வாழ்க்கையில் இனிமேல் நான் இந்த மாதிரி இடத்துக்கு நான் போகவே மாட்டேன் அப்படிங்கக்கூடிய நிலைமைகள் கூட வந்திருக்கலாம். இப்படிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் கர்மா ஃப்ரம் த போன ஜென்மம் இருந்திருக்குன்னு அர்த்தம். இதே பாசிட்டிவ் கர்மா அப்படின்னு எடுத்தோம்னா வேலையில் நம்பர் 1 மாறுறது, என்னதான் நமக்கு ஒரு பேட் டைம் ஓடிட்டு இருந்தாலும் நம்ம மட்டும் எப்படியாவது தப்பிச்சு அந்த லெவலுக்குள்ளே உட்காந்துக்கிறது, அதாவது நூல் இலையில் நம்ம வந்து உயிர் தப்புறது, இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து கடகம், விருச்சிகம், மீனத்துக்கு நடத்திருக்கணும். என்னதான் வந்து ஹெல்த்து பயங்கரப்படுத்தி ஹாஸ்பிட்டலுக்கே போயிருந்தாலும் நியர் டு டெத் ஆகி வெளியே வந்திருப்பாங்க. இந்த மாதிரி வீட்டில் நடந்திருந்தாலும் சரி, இவங்களுக்கு நடந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக மாட்டோம். ஒரு பெரிய ஒரு கடன், சின்ன சின்ன கடனெல்லாம் வந்து அந்த பெரிய கடன் வாங்கி ஒரு கடன் க்ளோஸ் பண்ணி இருக்கிறது வெளியே வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல கர்மா போன ஜென்மத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது எவிடன்ஸ் பேசிக்கலாம். இந்த 2 ஆங்கிளுமே நான் சொல்கிறேன்ல, இது பாப கர்மங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த ராகு கனெக்ட் ஆகக்கூடிய கிரகங்கள், எல்லாமே பாப கிரகங்களாக கனெக்ட் ஆகும். அந்த ராகு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக பாவ கிரகங்களுக்கு கனெக்ட் ஆகும். அந்த ராகு கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தானங்கள் பார்க்கும் பொழுது 4, 6, 8, 12 கூடிய ஸ்தானங்களுக்கு ராகு ஜாதகத்தில் கனெக்ட் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அது பாவ கணக்கு நிறையா இருக்குன்னு சொல்லலாம். அதே ராகு லக்னம் 5, 9, 11, 3 இந்த மாதிரி இடங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அவங்களுக்கு போன ஜென்மத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு, நிறைய புண்ணியங்கள் பண்ணியிருக்காங்கன்னு கணக்கு. அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் ஒன்று ஒன்றா எடுத்து பண்ணலாம். இப்போ நான் வந்து இவ்வளோ டெக்னிக்கலாக தியரிட்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது மக்களுக்கே ஓரளவுக்கு புரியலாம். ஏன்னா நான் வந்து பலன்கள் சொல்கிறதுனால புரியலாம், சில பேருக்கு புரியாதுங்கிறதுனால நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். உங்கள் ஜாதகம் இருந்தால் கொடுங்க, நம்ம வந்து உங்களோட கதை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது பார்த்தாலே தெரியுமா? ஆக்சுவலாக நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா நீங்கள் சொல்லுங்கள், அவ்வளோதான். வாட் இஸ் தேர், இட்ஸ் ஜஸ்ட் ப்ரூஃப் மாதிரி. நீங்கள் பிறந்திருக்கிறது பற்றி பேசிக்கலாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, மேஷ ராசி, மக்கர லக்னம். பேசிக்கலாக நீங்கள் ஒரு நல்ல உள்ளம், உங்களை பெருசாக வந்து
இவங்க ஏமாத்துறாங்க அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு வேணால் எடுத்துக்கலாம் தவிர நீங்கள் யாரையும் ஏமாற்றி அதில் வந்து பழக்கம் கிடையாது. கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு சமாச்சாரம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கணும். செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சனி, சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய் தொடர்புகள் இருந்ததுன்னா ஒரு அகோரமான ஒரு சுவாமி, அதாவது எப்படி சொன்னாங்கன்னா எப்படின்னா அகோர வீரபத்ரராக இருக்கலாம், இல்லை பொன்னனாக இருக்கலாம், இல்லை இடும்பனாக இருக்கலாம், இல்லைன்னா சுடலை மாடசுவாமியாக இருக்கலாம், முனீஸ்வரனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு அகோரமாக இருக்கக்கூடிய ஒரு கோபத்தின் சம்பந்தப்பட்ட ஒரு தெய்வம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் 4 தலைமுறையாக ரெவல்யூஷனில் வந்துட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பூஜை பண்ணும்போதெல்லாம் சுவாமி வரும்ல, அந்த மாதிரி உங்கள் வீட்டிலே அப்பாவுக்கு வரலாம், இல்லை அம்மாவுக்கு வரலாம். இந்த ஜாதகத்தின் பாரம் உங்களுக்கு கூட வரக்கூடிய பிராப்தம் இந்த அம்சத்தில் இருக்கிறது. இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். எல்லாமே கரெக்ட். செகண்ட் ஒன் சொல்கிறேன், அது சனி நின்ற நட்சத்திரம் செவ்வாய் தொடர்புகள் இருந்தால் நம்ம என்னதான் பிளான் பண்ணி ஒரு காரியத்தை பண்ணாலும் உங்களுக்கு நிறைய தடைகள் கொடுத்து தான் வாழ்க்கையில் வெற்றி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட காந்தாரா மூவி இருக்குல்ல, அதோடைய ஒரு சாயல் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக தென்படுறது. பேஸ் அதுதான். இதோடைய முன்ஜென்மத்துடைய கதை நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். அதாவது முன் ஜென்மத்தில் வந்து நீங்கள் ஒரு சொன்னால் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அதாவது நம்ம எதிர்பாராத ஒரு கொலை இல்லைன்னா ஒரு விபத்துனால நீங்கள் இறந்துருக்கீங்க, அதுதான் உண்மை. அந்த இறப்பு எப்படிப்பட்ட டெஃபிஷனை கொடுக்குன்னா, நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணும்பொழுது, ஒரு டிரைவிங்கில் இருக்கும் பொழுதும் சரி, இல்லை நம்ம கனவுகள்லையும் சரி, வரக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே ரத்தம் சம்மந்தப்படுதா, இல்லை நெகட்டிவ் ஜோன், அதாவது போகும்போது இடிச்சிருமோ, போகும்போது அவன் தான் கொத்திடுவானோ, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கனவுகளில் நெகட்டிவ் விஷயங்களை நம்ம லைஃப்பில் வந்து சும்மா ஒரு டே டு டே அஃபேர்ஸ்லேயே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதா இல்லையா? இல்லை, இயல்புலேயே வண்டி ரொம்ப மெதுவாக தான் மெதுவாக அறியாமலே நம்ம மெதுவாக தான் இன்னும் பாசிட்டிவ்னா நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது எண்ணங்கள் வந்து நமக்கு இந்த மாதிரி தட்டிருமோ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நெகட்டிவ் வந்து கான்ஷியஸ்னஸ் கொடுக்கும். அதே மாதிரி எந்த இடத்துல ரத்த தானம் நடந்தாலும் சரி, எந்த இடத்துல ஒரு சர்ஜரி, எந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் இந்த மாதிரி நடந்தாலும் ஐயோ பாவம் போய் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு போய் நம்ம பக்கத்தில் நிற்கணும், நம்மளால ஆனது பண்ணணும், முடிஞ்சா பிளட் கூட டொனேட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வருமா வராதா? நிறைய பேருக்கு வராது. ஏன் இதை நான் சொல்றேன்னா, அந்த கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்தானம் அந்த மாதிரி இருக்கு. இன்னொன்று சொல்றேன், உங்க ஜாதத்துக்கு வந்து நீங்க வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு போராளியா தான் இருக்கணும். எப்பவுமே ஒரு போராளியா, எப்படி சொல்லலாம்னா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம், ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, சமூக போராளியா தான் உங்களை அங்கீகாரம் பண்ண முடியும். ஜாதகத்தின் பிரகாரம் அப்படிதான் இருக்கு. யூ ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஃபைண்டிங் ஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பேசிக்கலா நெகட்டிவிட்டி ஈஸியா உங்க கண்ணுக்கு படும் அப்படிங்கிறது தான் அதோடைய சூக்ஷமம். கரெக்டுங்களா? ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் பண்ணி நம்ம பண்ண முடியாம அப்படியே நின்றுக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருப்தி இல்லாத நிலைமைகள்ல முன்னோர்கள்ல விட்டுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால ஏற்படுறது என்னன்னா, நீங்க ரகசியமா ஒரு விஷயம் பண்ணாதான் ஜெயிக்குமே தவிர, நீங்க யதார்த்தமா ஒரு விஷயம் சொன்னீங்க அது நடக்காது. ஓகே, 100%. உங்க லைஃப்ல நீங்க பிளான் பண்றது எல்லாமே கொஞ்சம் தள்ளி போய் தான் பொதுவாக நடந்துட்டு இருக்கும். ஏன் தள்ளி போகுதுன்னா, விரயஸ்தானத்துல போய் இப்படி கனெக்ட் ஆகிறதுனால முன் ஜென்மத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் தள்ளி பண்றது. எக்ஸாம்பிள், ஒரு வேலைக்கு போகணும்னாலும், சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், சின்ன வேலை நீங்க பண்ணனாலும் சரி போ அப்புறம் பண்ணிக்கலாம், இப்போ என்ன இருக்கு அப்படிங்கிற எண்ணம், ஒரு உதாசீனத்தன்மை, இதெல்லாம் உங்க மைண்ட்ல வரும். ஒரு போர்க்களமாக இருந்திருக்கக்கூடிய இடம், முன் ஜென்மத்தில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய ஸ்தானம், ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய இடங்களை ஒரு கம்ப்ளீட் அடிமை ஒரு இடத்துல எப்படி இருப்பாங்க? எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு படத்தை பார்த்த மாதிரி தான் இருக்கும் நான் சொன்னது, ஆனால் இதுதான் நடந்திருக்கு. கைண்ட் ஆஃப் கேஜிஎஃப் மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் வந்து இருந்திருக்கீங்கன்னு சொல்லலாம். அதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் 10 பேருக்கு பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அதில் நிறைய நீங்கள் தெரியாமல் அடிபட்டிருக்கக்கூடிய நிலைமைகள்லையும் உங்களுடைய உயிரை நீங்கள் தியாகம் பண்ணியிருக்க மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. இன்னொன்று என்ன தெரியுமா? அமானுஷ்யங்கள் உங்கள் கண்ணுக்கு படும். அமானுஷ்யங்கள் எனி ஃபார்ம். ராகுங்கிறது பில்லி, சூனியம், ஏவல், எப்படி வேணால் சொல்லலாம். அதே ராகு நின்ற நட்சத்திரம் சனியாக இருக்கிறதுனால சில இடங்களில் ஒரு மனுஷன் பேசக்கூடிய விஷயங்களில் பாதி இருந்தாலும் இன்னொரு பாதி மனசுக்குள்ளே என்ன இருக்காங்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களால் கணிக்கக்கூடிய ஒரு அபிலிட்டி உங்களுக்கு வரும். உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில பேர் பேசுகிறதோ, ஒரு சில பேர் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறதோ, இந்த எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது இஎஸ்பி பவர்லாம் வந்து 100% உங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியும். மறைபொருள் ரகசியத்தை உங்களால் ரொம்ப அதிகமாக அறிய முடியக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்கள் ஜாதத்துக்கு இருக்குது. அதனால் பொதுவாகவே நான் எங்கே சொல்கிறது, எப்போ நீங்கள் வெளியே போனாலும் சரி, இதுக்கு சில ஆபத்துக்கள்லாம் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. ஆனால் எப்போ நீங்கள் வெளியே போனாலும் வெண்கடுகு எப்பவுமே கையில் இருக்கணும். அது ஒன்று தான் துர்சக்திகளை பக்கத்தை விடாமல் அண்ட விடாமல் நமக்கு தள்ளி கொடுக்கும். ஏன்னா ராகு கனெக்ட் ஆகும் பொழுது அது நல்ல கர்மாவையும் சேர்க்கும், கெட்ட கர்மாவையும் சேர்க்கும். நான் முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு நல்ல கர்மா அதிகமாக இருக்குது, கெடு கர்மா அப்படிங்கிறது ஒரு 30-40% இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஃபாதர்ஸ் ஆன்சிஸ்டர்ஸ், மதர்ஸ் ஆன்சிஸ்டர்ஸ்னால வரக்கூடிய விஷயங்கள். அப்போ என்ன பண்ணால் நமக்கு அது விஷயங்கள் பக்கத்தில் வராதுன்னா, எந்த ஒரு துர்மானுஷங்கள், அதாவது அமானுஷ சக்திகளில் கெட்ட சக்திகள் பக்கத்தில் வராமல் இருக்கணும்னா வெண்கடுகுக்கு மட்டும்தான் அதுக்கு ஒரு ஸ்லாகியம் இருக்குது. அப்போ எப்பவுமே கையில் வச்சுக்கணும். வாரம் உங்களை சுற்றி வெண்கடுகு தூவிட்டே வரணும். ஒரு நாள் எப்போ நீங்கள் லீவ் எடுக்கிறீங்களோ அந்த நாள். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு உணவு தானம் பண்ணுறது. இந்த தான தர்மங்கள் மூலியமாக உங்களுக்கு அந்த கர்மாவை கம்மி பண்ண முடியும். இப்படி இருந்து
நான் சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னா தான் நான் சொல்ற தியரி கரெக்ட். இப்போ நீங்க சொல்லுங்க. ஒரு 100ல வந்து ஒரு 85% அதே பெரிய விஷயம் கனெக்ட் ஆகுது. என் ஜாதகத்தை பத்தி பேசுனீங்க எல்லாம் ஓகே, அது எனக்கு தான் தெரியும். பட் அது 85% நான் சொல்றேன். இதுல என்னன்னா, இது வந்து முன்ஜென்மத்தால என்னுடைய பிறப்புல இருந்து வந்த கர்மா மட்டுமா, இல்ல என்னுடைய ஆன்செஸ்டர்ஸும் சேர்ந்து வரக்கூடிய அந்த கர்மாவும் இந்த ஜாதகத்துல கேரி ஃபார்வர்ட் ஆகுமா அப்படிங்கிறது. அதாவது ரெண்டுமே உள்ள கனெக்ட் ஆகும். நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் நீங்க ஃபுல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது 50% பூர்வ புண்ணிய கர்மா, பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் பாவங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும். 50% ஃப்ரம் யுவர் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ், அப்பாவுடைய மூதாதைகள், அம்மாவுடைய மூதாதைகள், இவங்களுடைய கர்மா கண்டிப்பாக ஜெனட்டிக்கலி கேரி அவுட் ஆகும். இன்னொன்று அவங்க சேர்ந்து பாதிக்கு பாதி நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி வரும். அதனால தான் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ பூர்வீக சொத்து இருந்ததுன்னா உங்களுக்கு வருமா வராதா, பூர்வீகத்தில் யாராவது ஒருத்தருக்கு பிளட் சுகர் இருந்ததுன்னா உங்களுக்கு வருமா வராதா, எனக்கு ஏன் வரணும் அப்படின்னு கேட்டால் சேம் எக்ஸாம்பிள் தான். குரோமோசோம், டிஎன்ஏ, அதே கதை தான். அந்த புண்ணியமும் பாவமும் இப்படி தான் கனெக்ட் ஆகும்னு சொல்ல வரேன். அதனால உங்களுடைய ஜாதத்தின் பிரகாரம் 70% பூர்வ ஜென்மத்தோட நல்ல விஷயங்கள் இருக்கு. எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ, எந்த இடத்துல அவதிகள் இருக்கோ, எந்த இடத்துல அமானுஷங்கள் இருக்கோ, எந்த இடத்துல துர்மரணங்கள் இருக்கோ, இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நீங்கள் கண்டிப்பாக பிரயாணம் பண்ணியே தருவீங்க. நீங்கள் போகிற உங்கள் லைஃப்பை ஃபுல்லாக பாருங்கள். போலீஸு, ஆம்புலன்ஸு, டெத்து, இந்த மாதிரி விஷயங்களில் பல விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் ஆகாமல் இருக்க மாட்டீங்க. அந்த ஆத்மாக்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மாதிரி ஜாதகத்துக்கு அந்த மாதிரி இடத்துக்கு போகவே முடியாது. someone else will go. வேற யாராவது போவாங்களே தவிர ஏன் விவேக் போகணும்? நம்ம மாதம் 2 தடவை மார்ச் வரை போயிடுறேன். தான். அதனால இது எல்லாமே அந்த கிரகத்துடைய தோஷங்களை குறைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். இந்த மாதிரியான முன்ஜென்ம இல்லை முன்னோர்களால் வந்த அந்த கர்மா நம்ம ஜாதகத்தில் கேரி ஃபார்வர்ட் ஆகும்போது அதை வந்து எப்படி வந்து நல்லுக்கு கொண்டு வர்றது? சூப்பர், நல்ல கேள்வி. இப்போ நம்ம உங்கள் ஜாதகத்தை முடிச்சிடலாம். இப்போ மேட்ருக்கு வரலாம். அதாவது முன் ஜென்மத்தோடைய கர்மா ஜாதகத்தில் இருக்கா இல்லையான்னு நீங்களே ஜாதகம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தை நீங்களே ஓப்பன் பண்ணிங்கன்னா நேயர்களுக்கு சொல்கிறேன், அவங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ ராகு கேத்துக்கள் தான் ஒரு பாவ புண்ணிய கணக்குகளை போய் கரெக்டாக சேவ் பண்ணும் ஒரு ஜாதகத்தில். அப்போ ராகு வந்து எக்ஸாம்பிள் நான் சொன்ன திரிகோணங்கள், இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு புரியும். மேஷம், சிம்மம், தனுசுல எங்கே ராகு இருந்தாலும் சரி, அதன் கூட சில கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கணக்கு இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த திரிகோணம் ரிஷபம், மகரம், கன்னி, மிதுனம், துலாம், கும்பம், அதே மாதிரி கடகம், மீனம், விருச்சிகம், இந்த இடங்களில் எந்த இடத்தில் ராகு இருந்தாலும் சரி, அதோட திரிகோணங்கள் இந்த 3 இடங்களில் எந்த இடத்துல பேசிக்கலாக செவ்வாய் இருந்தாலும் சரி, அது பொதுவாகவே அண்ணன் தம்பிக்குள்ள பகை உண்டாகும். சில இடங்களில் கேன்சர் கூட கொடுக்கும். சில பேர் ஜாதகத்தின் பிற நட்சத்திர ஸ்தானத்தில் டிகிரி கணக்கில் நல்லா கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க பெரிய ஆளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்காது. ஜாதகத்தை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும். இப்படி ஒரு கனெக்ட். ராகு கேத்துக்கள் கூட எந்த ஒரு சுப கிரகம் சேர்ந்திருந்தாலும் சரி, பி இட் குரு, அது பேர் குரு சண்டாள யோகம். குரு கேது சேர்ந்ததுன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க சன்னியாசியாக போகக்கூடிய யோகம் தான். அவங்க மைண்டு ஃபுல்லாகவே ஆன்மீகத்தில் போனால் மட்டும்தான் அவங்க ஜெயிக்க முடியும். இல்லைன்னா ரிசர்ச்சில் போய் உட்காந்துருவாங்க, எதுவுமே நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகாது. அதே மாதிரி சுக்கிரன் கனெக்ட் ஆச்சுன்னா ஒரு பையனுக்கு 2-3 திருமணங்கள் ஆகிற மாதிரி வரும், இல்லைன்னா மல்டிபிள் கனெக்ட்ஸ் வரும். அது தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி பெண்ணுக்கு அப்படி கனெக்ட் ஆச்சுன்னா கர்ப்பப்பை பாதிப்புகள் கொடுக்கும். சம்டைம்ஸ் ஈவன் கேன்சர் மாதிரி விஷயங்கள் கூட வீட்டில் முன்னோர்களுக்கு இருந்து அது அப்படி நமக்கு டிஸ்டர்ப் பண்ணும். இதே சுபகிரகம் புதன் கனெக்ட் ஆச்சுன்னா அவங்களுடைய கிரியேட்டிவிட்டினாலேயே அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஈஸியாக கெட்ட பேர் வரக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் நடக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, செவ்வாய் ஜாதகத்துக்கு கனெக்ட் ஆகிடுது அப்படின்னா அவங்க லைஃப்பில் ரத்தம் சம்மந்தப்பட்ட நோய் கண்டிப்பாக வரும். சில இடங்களில் பிளட் கேன்சராக இருக்கலாம், சில பேருக்கு கை கால் முறிவு ஏற்படலாம். நான் சொல்கிறதுலாம் லெஸ் தேன் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருந்தால், 15 டிகிரியில் ராகு இருக்குது, 18 டிகிரியில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி பாதிப்புகள் கொடுக்கும். இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓயும், பக்கத்தில் வர மாதிரி வந்து தூரம் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். நம்ம சுப கிரகங்கள் ராகு கேத்துக்களோட சேர்ந்துருந்தால் அது பேர் கிரகண தோஷம் அப்படின்னு சொன்னோம். இந்த கிரகண தோஷம் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி நம்ம உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த முன்ஜென்மத்துடைய கர்மா இல்லாமல் எடுத்தோடனே டக்குன்னு மேட்ச் ஸ்டிக் உரைச்ச மாதிரி உடனே போகாது. ஒரு தீப்பெட்டி உரைச்சி எப்போ தீயை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறோமோ அந்த தீப்பெட்டி முழுக்க நீங்கள் முடிச்சாதான் உண்டு. அதை வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணலாம். என்ன பண்ணலாம்? மெயின் விஷயம், எப்பெல்லாம் கிரகணங்கள் வருதோ, இப்போ சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் ரெண்டுமே இப்போ வரப்போகிறது. எப்போனா மார்ச் மாதம் சனி பெயர்ச்சி அன்னைக்கு உங்களுக்கு சூரிய கிரகணம், சந்திர கிரகணத்துக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து பரிகாரம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 14ஆம் தேதியும் 29ஆம் தேதி மார்ச் 2025 2 நாளுமே வந்து கிரகங்கள் ஏற்படும். அந்த கிரகணத்தன்னைக்கு, கிரகணம்னா என்ன அர்த்தம்னா இருள் மூழ்கி இருக்கக்கூடிய நேரம். அந்த இடத்துல நீங்கள் நல்லதும் பண்ணலாம், கெட்டதும் பண்ணலாம். கெட்டது பண்ணால் என்ன அர்த்தம்னா இந்த பில்லி சூன்யம் ஏவம் பண்ணுறவங்களாம் அப்போ பண்ணாங்கன்னா நல்ல வேலை செய்யும். இது நிறைய பேர் தெரியும், அதனால சொல்கிறேன். நல்லது பண்ணும் பொழுதும் அது 10 மடங்காக வேலை செய்யும். உண்மை தான். அப்போ அந்த கிரகண தோஷத்தன்னைக்கு நம்ம
கிரகண சாந்தி செய்வாங்க. அந்த மாதிரி பூஜைகளில் நம்மளுடைய ஜாதகங்கள் கொடுத்து நம்ம நட்சத்திர ஸ்தானம்லாம் கொடுத்து அந்த கிரகண சாந்தி செய்யும் பொழுது அந்த கர்மாங்கிறது 5-5% குறையும். இப்போ ஒரு வருஷம் எப்பெல்லாம் அந்த கிரகணம் வருதோ அந்த கிரகணத்தன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே குளிச்சு சாப்பிட்டு வயிறு கிளீனாக இருக்கணும். கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிடணும். இது பேஸ் பண்ண வேண்டியது. எந்த கிரகம் அந்த ராகு கேத்துக்கள்னு சொல்லக்கூடிய சாயா கிரகங்களுக்கு கிரகண தோஷத்தில் போய் மாட்டின்னு இருக்கோ, சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், செவ்வாய், புதன், எந்த கிரகம் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த கிரகத்துக்குரிய தேவதைகளை நம்ம வழிபாடு பண்ணணும். செவ்வாய் கனெக்ட் ஆச்சுன்னா முருகப்பெருமானுக்கு கனெக்ட் ஆகணும். சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா சிவபெருமானுக்கு ருத்ர ஜபம் பண்ணணும். அதுக்கான தானியங்களை நம்ம தானம் பண்ணணும். இப்போ சூரியன்னா கோதுமை, செவ்வாய்னா துவரை, சுக்கிரன்னா மொச்சை, நெல் அப்படின்னா உங்களுக்கு சந்திரன், இந்த மாதிரி ஒரு கொண்டைக்கடலை அப்படின்னு சொன்னா குரு, இந்த மாதிரி ஒரு தானியங்கள் இருக்கு. அந்த தானியங்களை நம்ம சிவபெருமான் கோவிலில் பூஜை பண்ணக்கூடிய ஆட்களுக்கு, பிராமணர்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு நம்ம தான தர்மங்கள் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா அதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது கண்கூடாக பார்க்கணும். ஜோதிடத்தில் வெறும் இதுதான் நடக்கும் போ அப்படின்னு சொல்லலாம் முடியாது. அதுக்கு கண்டிப்பாக பரிகாரம் உண்டு. அந்த பரிகாரத்துக்குரிய ஸ்தானம் தான் இதை நம்ம பண்ணுறது. ஆக்சுவலாக சில பேருக்கு ஒரே ஷார்ட்டாக க்ளோஸ் ஆகணும். சில பேருக்கு இந்த தோஷம் எப்படிப்பட்ட தோஷங்கள்லாம் குழந்தை பிறக்காது. சில பேருக்கு குழந்தை பிறந்து இறந்துட்டு இருக்கும். சில பேருக்கு மல்டிபிள் தடவை கல்யாணம் ஆகியும் ஒன்று கூட நிற்காமல் இருக்கும். சில பேருக்கு பெண்ணே அமையாது. சில பேருக்கு பையன் கிடைச்சாலும் அந்யோன்யம் வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் மேரேஜ் நாட் கன்சியூமரேட்டட்னு போட்டிருப்பாங்க. ஒரு நாள் கூட நான் வாழ்ந்தது கிடையாது, அவர் சரியில்லை, அந்த பொண்ணு ஷி இஸ் நாட் ஓகே, அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஏன் மேரேஜ் ஆற வரைக்கும் அதை கண்டுபிடிக்கல? அதுவே ஒரு தோஷம் பேசிக்கலாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த ஸ்தான பரிகாரங்கள் பண்ணுவோம். அதில் மெயினாக சில பிரேத சாந்தி, பித்ரு சாந்தி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்தில் எந்த இடம் கனெக்ட் ஆகுதோ அந்த இடத்துல செய்யக்கூடிய சாந்தி பரிகாரங்கள் மூலமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். பண்ணி கரெக்டாக 6 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகும், பண்ணி கரெக்டாக 6 மாதத்துக்குள்ளே குழந்தை நிற்கும், பண்ணி கரெக்டாக 6 மாதத்துக்குள்ளே நல்ல டாக்டர் கிடைப்பான். இந்த மாதிரி ஒரு வழி சுவாமி பிறக்க வைப்பார். பேசிக் ஜாதகம் அதுதான். நிறைய பேர் ஜோதிடர்கள் நாத்திகவாதிகள். இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு அவங்களால புரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் கற்றுக்கிறதுலாம் இருக்குது. அதுக்குள்ளே அதெல்லாம் போக மாட்டாங்க. அதனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இதுதான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா இதெல்லாம் பரிகாரம்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க. அது நம்மளுடைய பாவம் பேசிக்கலாம். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிய வரணும். அதனால் மக்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார், ரொம்ப நன்றி. வணக்கம், நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ் let the celebration begin.